வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி கால் பந்து. ஸோ ஒரு பெரிய பிரேக். ரொம்ப நாள் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு யோசிச்சு யாருமே யோசிக்காத, இது வரைக்கும் நீங்களே பார்த்துறாத இயர் ரெண்டு வீடியோ மில்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். ஸோ இது வந்து ரீகேப் ஆஃப் 2025 பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் மூமெண்ட்ஸ், என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒரு சின்ன பாயிண்டர், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் நாங்கள் கவர் பண்றோம். நாங்கள் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எது மிஸ் பண்ணிட்டோம், அடா பாவீங்களா இது கூட உங்களுக்கு தெரியலையாடா அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ற எல்லா பாயிண்ட்ஸுக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. செக் இட் அவுட் அண்ட் வி வில் ரெஸ்பாண்ட் ஆஸ் வெல். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் முக்கியமா கிறிஸ் பால் வந்து கொஞ்சம் சிக்கா இருக்காரு. ஷவுட் அவுட் டு ஹிம். கெட் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம்டா. ட்ராஃபிஸ் கவுண்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு நிறைய டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ளோரி பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய டீம் வந்துட்டு அவங்க வரலாற்றிலே வாங்கக்கூடாதெல்லாம் அடி வாங்கி முடிக்க கூடாத பொசிஷன்ல எல்லாம் போய் நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. யாருன்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து ஆரம்பிப்போம். 2025 சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து மைண்ட்ல வர்றது இந்த ஒரு டீம் தான். ஓகேவா? பிஎஸ்ஜி அப்சல்யூட் டாமினன்ஸ். நேத்து கூட என்ன கப்பு பேருனே தெரியல, அதையும் அந்த கப்பையும் ஜெயிச்சிருக்கானுங்க. ஏதோ இன்டர் கான்டினென்டல் கப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. பிளமெங்கோ ஏதோ ஒன்று ஜெயிச்சிருக்கானுங்க டு இன் பெனல்டிஸ். பார்த்தா 6 டபுள் ஜெயிச்சிட்டன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட். எதனாலனா நம்ம ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பிஎஸ்ஜி எதுக்கு போட்டு அடிப்போம்னா, ஏன்டா லீக் ஒன்ல ஒரு மேட்டராடா, சும்மா அதெல்லாம் எடுத்து நீங்க வராதீங்கடா, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு காமிங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலி அந்த கர்ஸ் ப்ரோக் ஆயிடுச்சு. முக்கியமா அவங்களோட ஸ்டார் பிளேயர் எம்பாப்பே இல்லாம வந்து அது பிரேக் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவங்க நெய்மார் வாங்கினது, மெஸ்ஸி வாங்கினது, எம்பாப்பே வாங்கினது எல்லாமே வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க தான். த ஃபேக்ட் தட் இவங்க இல்லாம ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். நீ எப்படி பாக்குற? நீ சொன்ன மாதிரிதான் பிரெஞ்சு பிரசிடென்ட் எல்லாம் கூட்டு வந்து எம்பாப்பே தம்பி நீ இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தை நீங்க ஜெயிக்கல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்ட பிறகு ஒரு டீமை ப்ராப்பரா செட் பண்ணி ஓகே ஸ்டார் பவர்ஸ் வேண்டாம் வி வில் பிளே வித் பேசிக்ஸ் அப்படின்னு ஆடி வந்த எல்லாரையுமே ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு போயிருக்காங்க. 6 ட்ரோஃபி அண்ட் இன்ஃபேக்ட் தே லாஸ்ட் இன் த ஃபைனல்ஸ் இன் கிளப் வேர்ல்ட் கப். அதுவே வந்து ஐ திங்க் அது ஜெயிச்சிருந்தா இன்ஃபேக்ட் ஐ திங்க் தே வில் பி த ஒன்லி கிளப் வித் செவன் ட்ரோஃபிஸ் நினைக்கிறேன். மேஜர் டிராஃபிஸ். கண்டிப்பா யா. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஒன் சைடட் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். எல்லாரும் வந்து இன்டர் போன வருஷம் விட்டது இந்த வருஷம் பிடிச்சிருவாங்க, இன்டர் கன்சிஸ்டன்சி அப்படின்லாம் நினைச்சிருந்தாங்க. பட் பிஎஸ்டியை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இட் வாஸ் கோயிங் டு பி அ ஒன் சைடட் ஃபைனல். 5-0 கண்டிப்பா இன்டர் நெவர் லுக் லைக் வின்னிங். எல்லா இப்ப வந்து லூயிஸ் என்ரிகேவோட பேட்டர்னை காப்பி பண்ற அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீசன் இது. ஏன்னா ஆர்னே ஸ்லாட் வந்து நான் வந்து ஓகே பிஎஸ்டி மாதிரி நான் ஆடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜின் த கண்டிப்பா. இம்பாக்ட் தட் டீம் ஹேட் ஆன் த அதர் டீம்ஸ். ஸோ அண்ட் அவங்களோட ரன்னும் வந்து ரொம்ப சிம்பிளான ரன் கிடையாது. ஆர்சனலோட ஜெயிச்சாங்க, லிவர்பூலோட ஜெயிச்சாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வெல் டிசர்வ்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் மேபி பெப்போட பாஸாக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல மேபி பயனோட ஃபிளிக்கோட பயன் ஃபிளிக்கோட பயன். அதான் மேபி. நம்மளுக்கு அந்த அந்த குவார்டர் சிக்ஸ் டபுள் வந்த சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல வருது அந்த ரெண்டு டீம்ஸ். அப்சல்யூட்டா டாமினேட் பண்ண டீம்ஸ் அக்ராஸ் காம்படிஷன்ஸ் அக்ராஸ் திங்ஸ் வந்து இந்த ரெண்டு மேஜர் டீம்ஸ் தான். அண்ட் எனக்கு வந்து முக்கியமான திங் என்னன்னா, ஒரு வீடியோ ஒன்று இருக்கும்டா. லூயிஸ் என்ரிகே வந்து இம்பாப்பே உட்கார வச்சு அவன் ஃபேஸ்ல வந்து ஸ்கிரீம் பண்ணுவான். ஹவு நீ தாண்டா பிரஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீ பிரஸ் பண்றத பார்த்துட்டு உன்னோட டீம் வந்து உன்னோட டீம்மேட்ஸ்க்கு வந்து அவனுங்க வெறியாய் அவனுங்க வந்து அதோட பிரஸ் பண்ணுவாங்க. நீ அந்த மாதிரி ஒரு லீடரா இருக்கணும். ஐ திங்க் கோபிரைண்டோ மைக்கேல் ஜோர்டன் அந்த மாதிரி யாரும் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுப்பான்டா. எனக்கு அந்த வீடியோ வந்து இவங்க இவங்க ஜெயிச்ச உடனே எனக்கு அந்த வீடியோ கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. எதனாலனா நம்மளுக்கு உஸ்மானே டெம்பலே வந்துட்டு அத பண்ணான். நம்ம வந்துட்டு அந்த ஒரு வீடியோ இருக்கும் தெரியுமா? சோ வாட் லூயிஸ் என்ரிகே வந்து அங்க போன உடனே பிஎஸ்சியோட ப்ராப்ளம் என்னன்ட்டு அழகா ஃபிகர் அவுட் பண்ணி பண்ணிட்டான்டா. எனக்கு வந்து 11 ஸ்டார் பிளேயர் தேவையில்ல, எனக்கு ஒரு டீம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த டெசிஷன் தான். என்ன நினைச்சு பாரு, கிலியன் எம்பாப்பே மாதிரி ஒரு பிளேயரை வந்து கிளம்ப விடுறது, அதுவும் எனக்கு தெரிஞ்சு இட் வுட் ஹவ் கம் ஃப்ரம் என்ரிகே சேயிங் தட் நான் எனக்கு அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கதான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. அண்ட் லைக் ஐ செட் இன்கிரெடிபிள் டீம் நேத்து கூட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஷவுட் அவுட் டு பிஎஸ்சி. ஒரு வழியா வந்து உங்க ஹிஸ்டரியில ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு 5 டிராஃபிஸ் ஜெயிச்சீங்கன்னா எங்க லிவர்பூல் கூட சேம் சீட்ல வந்து நீங்க உட்காரலாம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அனதர் டீம் வேற யாராவது ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டல் பேலஸ், நியூ கேசல், பொலோனியா சூப்பர் கோப்பா இட்டாலியா ஏதோ நினைக்கிறேன். ஸோ ஆமா
ஆர்சிபின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஏதாவது போடுவீங்க, அவங்களும் தான் இருக்காங்க. பட் இது ஃபுட்பால் வீடியோன்றதுனால அதை பத்தி மட்டும் பேசுவோம். கிறிஸ்டல் பேலஸ் அகைன் அவங்க அவங்கள பத்தி என்னடா சொல்றது, பார்த்தா வன்மமா தான்டா இருக்கு. கிளாஸ் நிறைய அவனுங்களையும் பார்த்தா அடி அடி அடிக்கிறானுங்க. நம்மள நமக்கு ஒரு 10 வருஷம் பகையா பகை பயங்கரமான பகை. அந்த லூயிஸ் சுவாரஸ் அழுதுட்டு போறதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது போட்டு தாக்கினே இருக்கானுங்கடா நம்மள. ஏதாவது டைட்டில் ரேஸ்ல வந்து 2-2 டிரா ஆக்கிட்டு போயிடுவாங்க ஆன்ஃபீல்ட்ல வந்து. இந்த மாதிரி தெரியும் எப்பவுமே கரெக்டா. அது ஒரு இயர் போகி ரெண்டு டீம் எப்பவுமே ஒரு எனக்கு வந்து போகி டீமா இந்த சீசன் இருப்பாங்க. முடியும் போது சீசன் முடியும் போது இந்த கிறிஸ்டல் பேலஸ், பிரைட்டட் இந்த மாதிரி பேரை பார்த்தாலே எனக்கு வந்து வெறுப்பாயிரும்டா. அதான் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான டீம். அண்ட் இருக்கிறதுல எனக்கு எப்போ அவன் மேல வன்மம் அதிகமாச்சுன்னா கியோஹியோட டிரான்ஸ்பரை பிளாக் பண்ணது. பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் தாண்டி எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் சிட்டி ஹூ ஆர் ப்ரூவன் வின்னர்ஸ். அந்த அந்த வின்னால சிட்டி ஆஃப்டர் அ லாங் டைம் பெப் வென்ட் ட்ரோஃபிலெஸ். அது இன்ஃபேக்ட் இவங்க ஜெயிச்சதை விட இந்த நியூஸ் ஃபுல்லா வந்து பெப் வந்து ட்ரோஃபிலெஸ்ஸா போறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த இடத்துல கிறிஸ்டல் பேலஸ்க்கு யாருமே கிரெடிட்டோ டியூ கிரெடிட்டோ எதுவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் எஃப்ஏ கப்போட க்ளோரியே அதுல போயிருச்சா. ஏன்னா எஃப்ஏ கப் வந்து இப்ப யாருமே வந்து ஒரு மேஜர் ட்ரோஃபியாவே பாக்குறது இல்ல அன்லஸ் தி செகண்ட் டயர் டீம்ஸ். அந்த மாதிரி நான் பாக்குறேன். சோ இல்லடா கிறிஸ்டல் பேலஸ் எனக்கு அது மேபி அவுட் சைட் ஆஃப் இங்கிலாந்து அந்த மாதிரி இன்டர்நெட் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து எஃப்ஏ கப் ஸ்டில் எஃப்ஏ கப், மேஜிக் ஆஃப் கப் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை இருக்கும்ல. ஆம், ஆஹ் நம்மள இவங்கள போட்டாங்கடா. அது இன்னொரு ஐ திங்க் எஃப்ஏ கப்ல தானே போட்டாங்க. பிளைமத் இவங்க நம்ம அவங்க ஆமா ஆமா டீம் ஆமா. வாய் பேரே நுழையிலடா. அதுதான் மேஜிக் பிளைமோத் ஆஃப் த கப். ஆர்கெயில். சோ அதான் மேஜிக் ஆஃப் த கப். நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் கிறிஸ்டல் பேலஸ். அந்த ஸ்டீவ் பாரிஷ் கிட்ட வந்து கிளாஸ்னர் வந்து ஒரு அவன் ஜாயின் பண்ணும் போதே சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த 17th 18th 19th 20க்கு போராடுற மாதிரிக்கான கேட்டகரிக்காகலாம் நான் பண்றதுக்குலாம் நான் இந்த ஜாப் எடுக்கல. ஐ வாண்ட் டு மேக் கிறிஸ்டல் பேலஸ் கம்பீட் இன் ஒரு 5th 6th 7th 8th பிளேஸ்ல நான் கம்பீட் பண்ண வைக்கணும் தான் இந்த டீமை டேக் ஓவர் பண்றேன். அதுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்றதா இருந்தா சொல்லுங்க, நான் ஜாப் எடுத்துக்கிறேன் தான் கிளாஸ்னர் பேசியிருக்கான். ஸோ கிளாஸ்னர் வாஸ் வெரி கிளியர் தட் ஹி வில் எக்ஸல் இன் பிரீமியர் லீக். அவனால இந்த டீமை தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு. அண்ட் கிளாஸ்னரோட முக்கியமான திங் என்ன சொல்றாங்கன்னா, அவன் நிறைய கோட்ஸ் சொல்லியிருக்கான். அதுல பெஸ்ட் கோட் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, என்னோட சிஸ்டம் இதுதான் போய் நான் பிளேயர்ஸை மாத்த விரும்பல. என் பிளேயர்ஸ்க்கு என்ன சிஸ்டம் கரெக்டா ஃபிட் ஆகுது அதை நான் விளையாடிட்டு நான் ஜெயிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் அந்த பேக் த்ரீ மாத்தி விளையாடுறதே வந்து ஏன்னா அவன் வந்து இங்க பிராங்க்ஃபர்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி பேக் த்ரீ அந்த அளவுக்கு ஃபுல்லாலாம் ஆடல அவன். கரெக்டா. சோ இங்க வந்தா இவங்களுக்கு இதுதான் செட்டப்னு பார்த்தான். கன்சிடரிங் ஒலிசியா லூஸ் பண்ணிருக்காங்க அவங்க, அண்ட் சாஹாவும் போயிட்டான், அண்ட் எப்ரிச்சி எஸ்ஏவும் லூஸ் பண்ணிருக்காங்க. சோ கன்சிடரிங் இதெல்லாம் வந்துட்டு இப்ப இது வந்து இந்த சீசன் எஃப்ஏ கப் அதுக்கப்புறமா நடந்துச்சு. பட் ஸ்டில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் போது வாட் தே ஆர் அச்சீவிங் அண்ட் வாட் கிளாஸ்னர் இஸ் டூயிங் அட் இன் கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபீட். அண்ட் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நான் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு என்னமோ அமோரியமோட ஜாபுக்கு தான் அட்டி போடுறானோ அப்படின்ற மாதிரி லைட்டா தோணுது. ஸோ கரெக்ட் தான். நீ நியூ கேசலும் நெக்ஸ்ட் அப்படியே வந்துருவோம். ஏன்னா கண்டிப்பா. அவங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். அண்ட் நியூ கேசல் இந்த 70s வரைக்கும் வந்து தே வேர் அ மேசிவ் கிளப். அண்ட் இன்ஃபேக்ட் டில் 90s தே வேர் ஆல்வேஸ் புஷிங் ஃபார் டாப் 4. ஷேரர் வச்சு ஷேரர் வச்சு தே ஹவ் ப்ரொடியூஸ் சோ மெனி லெஜெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் போயிடுச்சு, ரெலிகேஷன் போய் லீக் 1ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி, ஐ மீன் இந்த செகண்ட் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி. கரெக்ட். பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் வாஷ் ப்ராஜெக்ட்வாங்கல்ல இந்த சவுதி ப்ராஜெக்ட்லாம். பட் நியூ கேசல் நான் அப்படி பார்க்கல. பிகாஸ் தே ஆர் வெரி வெரி வெல் ரன் கிளப். ப்ராப்பரா வந்து சைனிங்ஸ் பண்ணி ஓகே அன்பார்ச்சுனேட்லி லிவர்பூல் பலிகடை ஆயிட்டாங்க அங்கேயும். பட் ஸ்டில் இட் வாஸ் அ டிசர்வ்ட் விக்டரி போன வாட்டியும். அண்ட் தே ஆர் ஆன் த வே. இந்த சீசன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாலும் ஈவன் இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசன் தே வர் 10th at 1 point. 10th 11th இருந்தாங்க. தே ஃபினிஷ்ட் இன் நியூ இது சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட். அதுக்கப்புறம் ஒரு கரபாவ் கப். குடோஸ் டு எடி ஹவ் தான். ஏன்னா நீ வந்து இப்ப நம்ம கிறிஸ்டல் பேலஸ் சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் அலெக்சாண்டர் இசாக்கி அவங்க வந்து லூஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ ஆப்வியஸா தேர் வில் பி அ ஸ்ட்ரகிள். என்னதான் உல்க்மாடே வந்துட்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாலும் பட் ஸ்டில் தேர் இஸ் அ கேப். ஐ திங்க் அவங்களோட சைனிங்ஸ் வந்து இன்னும் ஸ்மார்ட்டா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. டிரான்ஸ்ஃபர் விண்டோல அவங்க தோத்தனாலதான் எனக்கு லைட்டா ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தோணுது. பட் ஷவுட் அவுட் டு நியூ கேசல். நம்ம ரெண்டு பேருமே பேசியிருக்கோம். எடியாவ் வந்து எங்க ரெண்டு பேருக்குமே வந்து பர்ன்மத் அண்ட் எடியாவ் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பிடிச்ச டீம், ஒரு பிடிச்ச மேனேஜர் தான். ஸோ ஷவுட் அவுட் டு எடியாவ். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அவன் டேக் ஓவர் பண்ணும்போது எடியாவ் மேல நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எதுக்கு அவங்க என்ன உலகம் எதிர்பார்த்துச்சுன்னா, நம்ம சிட்டியை பார்த்தோம்ல, எடுத்துட்டு வந்து அப்படியே பிளேயர்ஸ் இறக்கிட்டு ஒரு பிக் கோச் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. பட் தே பர்சிஸ்டட் வித் ஹெடியாவ். அதே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஹோப் ஹெடியாவ் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவான்னு நான் விரும்புறேன். ஏன்னா நல்ல டீம் அசம்பிள் பண்ணிருக்கான், சூப்பர் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் சிக்ஸ்டி இல்ல த்ரீ இல்ல இயர்ஸ் சாரி நினைக்கிறேன்ல. சாரி 68 ஜெயிச்சா 1968. நீ இந்த டிரான்ஸ்பர் ம். விண்டோ பத்தி சொன்னல, த ப்ராப்ளம் ஃபார் லிவர்பூல், நியூ கேசல் இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா? திடீர்னு நிறைய காசு வந்துருச்சு கையில. ஐசாக்கோட 130 மில்லியன் வந்த பிறகு இவங்களுக்கு யார் மேல ஸ்பெண்ட் பண்றது? ஏன்னா அவங்க சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த காசு அவங்க கையில. அது மாதிரி ஒரு 250 மில்லியன் கையில வந்துட்ட பிறகு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் விசாவை வாங்கி, எலாங்காவை வாங்கி, இல்ல அவங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கடா. அது நீ யோசிக்கணும். எக்கிட்டிக்கே ஆஹ் ரிஜெக்டட் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. சோ தேவர் என்ன ஒரு அதுவும் இன் ஒரு அண்ட் பாயிண்ட். அவுட்டா இருந்தாங்க. வெதர் நாங்க ஒரு பிக் கிளப்பா இல்ல நம்ம இன்னும் ஒரு ஸ்மால் கிளப்ல தான் இருக்குமான்னு ஒரு ஒரு மிட்ல இருக்காங்க. ஐ திங்க் இந்த சீசன் அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. டிரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் சொன்ன மாதிரி எவ்வளவு 1968 ஆடா லாஸ்ட் அவங்க ஜெயிச்ச ட்ராஃபி. 1968 கரெக்ட். ஆமா. ஸோ மேசிவ் அச்சீவ்மெண்ட் நியூ கேசலுக்கு. அண்ட் வேற யார் இருக்கா? பொலோனியா பத்தி சொல்லி ஆகணும். அவங்க சூப்பர் கோப்பா இட்டாலியா ஜெயிச்சிருக்காங்க. நாங்க சரியா அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. ஸோ தெரிஞ்ச பட் மாதிரி பேசி சீன் போட விரும்பல. நாங்க ஸ்டார்டா தான் பார்த்தோம். தட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இது அவங்களோட தேர்ட் ட்ராஃபி. அண்ட் 1978க்கு அப்புறம் அவங்க இந்த ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் கிறிஸ்பால் ஒரு உனக்கு பெரிய ஒரு ஷவுட் கேள்வி, அவுட். உனக்கு ஒரு கேள்வி. இது பொலோனியாவோட கிறிஸ்பாலா டே கோச். பாடுறா. சாரிடா, பழக்கதோஷம், சாரி. பட் பால் சார், உனக்கு ஒரு கேள்வி. இவனோட கோச் யாரு? பொலோனியாவோட கோச் யாரு தெரியுமா? ஒரு யாரு? தியாகோ மோட்டாடா. அந்த புஸ்கெட்ஸ் போய் ஒருத்தனை முட்டுவான் பாத்தியா? தியோகோ மோட்டா தெரியும். என்னடா பார்சிலோனாவோட இது பிஎஸ்சில அவ்வளவு வருஷம் விளையாடி இருக்கான். அப்படியா? அதான். மோட்டா தான் கோச்சா? பாத்தியா? மோட்டா அதே தான் கோச். நமக்கு தெரியல. சோ சரியா ஃபேன்ஸ் யாரா இருந்தா கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. பொலோனியாவோட சக்சஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால அவங்க ஜெயிச்சாங்க? அவங்க டாக்டிக்ஸ் என்ன அப்படி மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க பாக்குறோம். அண்ட் ஓகே, ட்ராஃபிஸ் இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோஃபீஸ்ல வின்னர்ஸ்ன்ற மாதிரி நம்ம டாட்டனம் விட்டோம். பாத்தியாடா? இருக்கிறதுலயே மேஜர் ஸ்டார்ட் இவங்க தான்டா. டாட்னம் வந்து யுனைடெட போட்டு ஒரு டிராஃபி, அதுவும் ஒரு யூரோப்பியன் டிராஃபி ஜெயிச்சிருக்காங்கன்றது வந்துட்டு எனக்கு 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 தெரிஞ்சு அன்னைக்கு வந்து லண்டன்ல நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் டிவியை போட்டு உடைச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா நடந்திருக்கும் இது. ஏன்னா ஸ்பர்ஸ் வந்துட்டு ஒரு சகாப்தம் தான் அவங்க. ஏன்னா நீ நினைச்சு பாரு, பிஎஸ்சி கிட்ட சூப்பர் கப்பே அவனுங்க பாட்டில் பண்ணிருப்பானுங்க. நினைச்சிருந்தா அவனுங்க சூப்பர் கப் கூட ஜெயிச்சிருப்பானுங்கடா. கரெக்ட். சோ ஒரு எப்படி பாக்குற ஆக்சுவலி அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு யூரோப்பியன் விக்டரி? ரெண்டு விஷயம். டாட்னம் மேல எனக்கு ஒரு அவ்வளவு ஒரு ஈடுபாடு இல்லைனாலும், எனக்கு சன் வந்து ஒரு ஆஸ் அன் ஏஷியன், ஒரு ஃபெலோ ஏஷியன், அவன் அங்க போயிட்டு ஒரு பிரீமியர் லீக் லெஜெண்டா டாமினேட் பண்ணது ஏன்டா இன்க்ளூசிவிட்டிடா. சோ சோ சன்னோட ட்ரோஃபி பர்ஸ் பிரேக் ஆனது அண்டர் ஹிஸ் கேப்டன்சி. ஐ திங்க் குடோஸ் டு ஹிம். அண்ட் அந்த யூரோப்பா லீக் ஃபைனல் வாஸ் அ கோல் ஃபெஸ்ட். நிஜமா நான் பார்த்தேன் அந்த மேட்ச். 15வது வர்சஸ் 17வது. தே வேர் இன் அ வெரி வெரி புவர் ஸ்டேட். இன்ஃபேக்ட் யுனைடெடும் தான். பட் இல்ல, அது அதுக்கப்புறம் யுனைடெட் தனியா வரும். இதுக்கு வந்து டாட்னமோட விக்டரி பத்தி மட்டும் பேசு. ஆன்ஜி வந்துட்டு சும்மா ஒரு கோல்டஸ்ட் கோட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி இன் மை செகண்ட் சீசன் ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் வின் திங்ஸ் மேட் அப்படின்னா சொன்ன மாதிரியே வந்துட்டு போட்டா. ஷாலாலாம் அது ரீட்வீட் பண்ணிருந்தான்டா. வேற ஆமா லெவல்ல சார். இருந்துச்சுடா. சோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு ரிலீஃபா இருந்திருக்கும் ஸ்பர்ஸ் ஃபேன்ஸுக்கு. இன்ஃபேக்ட் ஆர்சனலுக்கு முன்னாடி யூரோப் ட்ரோஃபி ஒன்னு ஜெயிச்சு, அது வந்து would have made the victory. இது இல்லடா, நீ இப்ப இந்த ஆங்கில யோசிச்சா நீ வந்து நான் அதை விட இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஒரு எஃப்ஏ கப்போ கரபாவோ கப்போ ஜெயிச்சு அந்த ட்ராஃபி அவுட் அடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆயிருக்காது. யூரோப்பா கரெக்ட். லீக் இஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே இஸ் அன் யூரோப்பியன் ட்ராஃபி. அது கரெக்ட். கரெக்டா? என்னதான் இருந்தாலும் டாட்டனம்க்கு வந்து யூரோப்பா லீக்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த என்டையர் ஹிஸ்டரி என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன். ஏன்னா ஆர்சனல் ஜெயின்ஸ் கம்பேர்ட் டு டாட்னம் அவங்களால இன்னும் ஜெயிக்கவே முடியல. ஓகேவா? ஐ திங்க் ஃபைனல்ல செவிலாவோ செல்சி இல்ல, போடுவாங்கன்னு செல்சி நினைக்கிறேன் ஆர்டெட்டாவை. போட்டாங்க. கரெக்ட். கரெக்டா? சோ யூரோப்பா லீக்னாலே செவிலா வாயில வருது. அதான் யூனா எம்ரியோட மாஸ்டர் கிளாஸ். சரி விடுவோம். ஸோ ஆப்வியஸா டாட்னம்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ எங்களோட பிக் ஆன்ஜிக்கு வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட். வி மிஸ் இல்ல யூ இல்ல இன் தி பிரீமியர் இன்னொரு லீக். விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த ஸ்குவாட் எடுத்து பார்த்தனா அதுல நிறைய செகண்ட் டைர் பிளேயர்ஸ். எவ்வளவு பேர் இன்ஜுரி போன வருஷம் கண்டிப்பாடா, ஸ்பர்ஸ் கண்டிப்பா. ஃபுல்லாவே வந்து இன்ஜுரிஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அவங்களோட இருந்த ஒரு டிஃபென்ஸே டீம். காலிடா யாருமே இல்ல. சோ அதுல வந்து தட் இஸ் வாட் என்ன சொல்றது, அந்த வெறியில ஜெயிச்சாங்க அவங்க அந்த டோர்னமெண்ட். இன்ஃபேக்ட் கோல் லைன் கிளியரன்ஸ், விக்காரியோட சேவ்ஸ். நீ சொன்ன உடனே எனக்கு அந்த மொரினோட யூரோப்பா லீக் கேம்பெயின் ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? மார்க்கஸ் ரோஹோ எல்லாமே கையில அந்த ஹேண்ட் ஸ்ட்ரெச்சர்ஸ் வச்சு நின்னுட்டு இருப்பானுங்க. ஸோ அதுதான் அகைன் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட். டாட்னம் வந்துட்டு இந்த வருஷம் லைட்டா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க தாமஸ் பிராங்கில. பட் தட்ஸ் ஃபேர். நியூ மேனேஜர், இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம்
அவங்க எப்படி அவங்க செட்டப்குள்ள வராம இருக்காங்க, ஸோ எங்க முடிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் அனதர் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் டாட்னம். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா இந்த ட்ராஃபியோட இதுல? ட்ராஃபில இல்ல, மேபி மேனேஜர்ஸ்க்கு நீ சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லலாம். இல்ல நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி வின்னர்ஸ் பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபியே ஒண்ணு பார்ப்போம். கிளப் வேர்ல்டு கப் வந்துட்டு ஃபார்மேட்டை மாத்தி விட்டு என்னென்னமோ பண்ணி இது வந்து ஒரு பெரிய டிராஃபியா நாங்க மாத்த போறோம், 4 வருஷத்துக்கு ஒன்ஸ் நடக்க போது, நிறைய குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா போட்டாங்க. டு பி ஆனஸ்ட், நான் இப்போ வரைக்கும் சொல்றேன், எனக்கு அது என் கண்ணுக்கு அது ஒரு பெரிய டிராஃபியா தெரியல. பட் இந்த மாதிரி அவரோட பிஎஸ்சிஏ டீமை செல்சி ஃபைனல்ல போட்டது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பால்மர் ஹேட் வெரி வெரி குட் டோர்னமெண்ட் அண்ட் குட் கேம். மரஸ்காக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எப்படி பாக்குற? எனக்கு வந்து கிளப் வேர்ல்ட் கப் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ட்ரோஃபியா ஜெயிச்சது, பெரிய ட்ரோஃபியா தோணுது இல்ல. ஆனா இப்போ எனக்கு அது இருக்கிறதுலே பெரிய ட்ரோஃபி அதான், வேர்ல்ட் கப்போட பெரிய ட்ரோஃபி அதான். ஏன்னா ஒன்லி கால்பந்து வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பத்தி பேசி தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு ஒரு சென்டிமெண்டலா அதை வந்து எனக்கு ஒரு அட்டாச் ஆன ஒரு ட்ரோஃபி. பட் ஜோக்ஸ் அபார்ட், கிளப் வேர்ல்ட் கப் செல்சி, இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஒரு என்ன சொல்றது, அந்த நாஸ்டாலஜியா டோர்னமெண்ட் வாங்கல, திடீர்னு தியாகோ சில்வா வந்து ஆடினான், இந்த அரேபியன் கிளப்ஸ் வந்து ஆடி பழைய பிளேயர்ஸ் எல்லாம் ஆடினாங்க, ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆடினாங்க. ஓகே, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணதா என்ன? இன்ஃபேக்ட் இன்டென்ட் என்னன்னு தெரியல. யூஎஸ்ல போய் வச்சு கண்ட டைம் ஜோன்ல வச்சு யூரோப்பியன் ஃபேன்ஸும் பார்க்கல, ஏஷியன் ஃபேன்ஸும் பார்க்கல, அதை யார் பார்த்தான்னு தெரியல. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அனதர் ட்ரோஃபி டு செல்சி, கூடோஸ் டு தெம். அண்ட் அவங்களோட ட்ரோஃபிக்கு அண்ட் இப்ப கிறிஸ் பால்லாம் நம்மள வந்து வெறுப்பேற்றிருந்தான், ஒன்லி கிளப் டு வின் த கிளப் வேர்ல்ட் கப் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விக்டரிஸ் செல்சி ஃபேன்ஸுக்கு வந்திருக்கு அந்த டோர்னமெண்டால. கண்டிப்பா. அண்ட் மரஸ்கா வந்து அவங்க கான்ஃபரன்ஸ் லீகும் வின் பண்ணி கொடுத்திருக்கான். ஸோ அனதர் ட்ராஃபி இது ஃபார் செல்சி. இந்த ஒரு மீம் இருக்கும் தெரியுமா, வாட் இஸ் போலார் பியர் ஆர்லிங்டன் டெக்சஸ், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு செல்சி கான்ஃபரன்ஸ் லீக்ல ஆடுறது. பட் எனிவே, உங்க கண்ணு முன்னாடி என்ன டீம் இருக்கோ அதை நீ ஆடி ஜெயிக்கணும், தட்ஸ் தி திங். ஸோ த வே செல்சி பெர்ஃபார்ம்ட், அவங்களுக்கு அந்த ஒரு ஃபைனல் பேரியர் எனக்கு இருந்தா அவங்க கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சது தான் அவங்க கிளப் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ ஷவுட் அவுட் டு மரஸ்கா. செல்சி மேனேஜரா இருப்பாரா இல்லையா அப்படின்றது அடுத்த கான்வர்சேஷன். நம்ம வந்து கிளம்பிடுவாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்பால ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஸோ ட்ராஃபிஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசிட்டோம். இப்போ லெட்ஸ் கம் டு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். உன் கண்ணுக்கு 2025ல பா இது ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு உனக்கு தோணுது யார் யாரு? நம்ம நம்ம பேலண்டோர் வீடியோலயே பேசின மாதிரி தான். ஒன்னு டெம்பெலே, இன்னொன்னு ரஃபீனியா. பிகாஸ் எனக்கு டெம்பெலே விட ரஃபீனியா ஸ்டோரி ரொம்ப பயங்கரமான ஸ்டோரி. ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லீட்ஸ் வந்து ரெலிகேஷன்ல இருந்து தப்பிச்ச பிறகு கிரவுண்ட் ஃபுல்லா நீல் டவுன் பண்ணிட்டு அவன் வந்து ப்ரே பண்ணிட்டு போவான். அந்த அளவுக்கு ஒரு அந்த லெவல் ஆஃப் ரெலிகேஷன் பேட்டில்ல இருந்து ஹி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் த மேஜர் ட்ரோஃபி, சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ல, பேலண்டோர்ல ஐ திங்க் ரன்னர் அப்னு நினைக்கிறேன்ல, பேலண்டோர் ரன்னர் அப்பா தேர்டா இல்ல டாப் 3ல இல்லன்னு நினைக்கிறேன். பட் ரேங்கிங்ஸ் தெரியலடா எனக்கு, ரேங்கிங்ஸ் தெரியல. பட் ஐ திங்க் ஹி வாஸ் அவுட் ஆஃப் டாப் 3 நினைக்கிறேன். பட் ஸ்டில் அப்சல்யூட் டெமானிக் சீசன். லாலிகா ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு. இன்ஃபேக்ட் சீசன் சிமிலர் டு சாலா இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அப்படி நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பாக்ட் சொல்ல முடியாது, பட் நம்பர்ஸ் டெஃபினெட்லி எஸ். ஸோ என்னோட மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஆர் நான் பார்த்து மோட்டிவேட் ஆன இன்ஸ்பயர் ஆன ஒரு பிளேயர்னா அது வந்து எனக்கு ரஃபீனியா தான். ஆக்சுவலா நல்ல ஷவுட்ரா. எதனாலனா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து அவங்க நிக்கோ வில்லியம்ஸ் வாங்க போறாங்க. ஸோ ரஃபீனியாவோட ரோல் வந்து பார்சிலோனா காலின்னு சொல்லிட்டு ரொம்ப தேவர் ஆன்லைன் ஸ்பெகுலேஷன் நியூஸ். ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பார்சிலோனா ஃபேன் பேஸே வந்து நிக்கோ தேவர் ரியலி ஆன் த நீஸ் ஃபார் நிக்கோ வில்லியம்ஸ். எனக்கு நிக்கோ வில்லியம்ஸோட ஹைப் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. அவன் ஹீரோஸ்ல சூப்பரா ஆடினா ஓகே நான் ஒத்துக்கிறேன், பட் அவனோட ஹைப் நான் புரிஞ்சதே இல்லை. எனக்கு என்னன்னா ரஃபீனியா என்ன மாதிரியான ஒரு பிளேயர் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் லீட்ஸை விட்டு கிளம்ப போறான்னு சொன்ன உடனே எல்லா லிவர்பூல் ஃபேனஸும் வி வாண்டட் ஹிம் அட் லிவர்பூல். ஆக்சுவலி கண்டிப்பா ரஃபீனியா வேணும். அவன் ஏன்னா அவர் பியல்சா ஸ்கூல்ல ட்ரெயின் ஆன ஒரு இன்டென்ஸான பயங்கரமான ஒரு விங்கரு. பார்சிலோனா போயிட்டு என்னடா நீங்க ரஃபீனியா என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அகெயின்ஸ்ட் ஆல் தட் நாய்ஸ் இந்த சீசன் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அகைன் அவங்களோட பேலண்டோர் கேம்பெயின்ல வந்துட்டு அவங்க லமீன் யமால ப்ரிஃபர் பண்ணிட்டு இவனோட கேம்பெயின் அண்டர்மைன் பண்ணதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமா எனக்கு வந்து பார்த்தேன் என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் லைட்டா ஆச்சு. ஸோ ஷவுட் அவுட் டு ரஃபீனியா. சொன்ன மாதிரி டெம்பேலே ஜெயிச்சிட்டான். ஸோ டெம்பேலேக்கு நம்ம கிரெடிட்டே கொடுக்க தேவையில்லை. டெம்பேலே ஆஸ் அ ட்ராஃபி இன் ஹிஸ் ஹேண்ட். பட் ரஃபீனியா வந்துட்டு இந்த சீசன் வந்து அவன் ஆடினது வந்து அவனோட அந்த பிளேயர் ஸ்கின்ஸ் அவுட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஆடி இருக்கான். அண்ட் ஷவுட் அவுட் ரஃபீனியா. அண்ட் இந்த சைடு நம்ம ஆப்வியஸா நான் வந்து
சாலாவை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஹிஸ்டாரிக்கல் சீசனு ரெக்கார்ட் மேல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கான். ஒரு கோட் ஒன்னு போட்டான், இந்த 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 டீம் வந்துட்டு இந்த பொசிஷன்ல முடிக்கவே கூடாது, நான் தூக்கி நிறுத்துறேன்ற மாதிரி ஒரு கோட்டை போட்டு, கோட்டுக்கு மேல அந்த டிராஃபியும் போட்டு, அதுக்கு மேல இருக்கிற எல்லா அவார்ட்ஸையும் தூக்கி வச்சுட்டு அந்த போட்டோ ஒன்னு பூஸ்டர்ஸ். இருக்கும். அப்படியே லைனா உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு ஆமா அப்படி ஆமா பார்த்து ஆமா நம்மளுக்கு ஆமா சிரிப்பா வந்துருமா, அந்த ஆமா. கான்ட்ராக்ட் ரெனியூவல் வீடியோ எல்லாம் தலையில அந்த க்ரௌனை போட்டு உட்காந்துருப்பான் தெரியுமா. ஏன்டா அந்த இன்டர்வியூ நீ கொடுத்த, இப்ப எனக்கு அதுதானே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ ஷவுட் அவுட் டு சாலா. ஹிஸ்டாரிக்கல் சீசன், ஹிஸ்டாரிக்கல் பிளேயர். ஓகே, வேற யாரு உனக்கு? நான் இங்க ஒரு ஒரு சின்ன பேரை சொருகிறேன்டா, விட்டீனியாடா. அப்சல்யூட்லி. எனக்கு எனக்கு வந்து மிட்ஃபீல்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நோ நான்சென்ஸ் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இவன் கிட்ட இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் இருப்பான். ஆள் பார்க்க குள்ளமா இருப்பான், ஒல்லியா இருப்பான். என்ன பிசிக்கல் பிரசன்ஸ், பாசிங் ரேஞ்சு, ஃபுட்பால் ஐக்யூ, பிரessing சேனல்ஸை கட் பண்றது, டியூவல்ஸ் வின் பண்றது, ஏன்டா ஏரியல் டியூவல்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கான்டா அவன் இருக்க ஹைட்டுக்கு. எனக்கு என்னன்னா, பிஎஸ்சி ஆல்வேஸ் ஹேட், அவங்க கிட்ட வெராட்டி இருந்தான். ஓகேவா, கரெக்ட் கரெக்ட் சூப்பர் கரெக்ட். பிளேயர் அவன். ஓகேவா, எனக்கு ம். வெராட்டியோட விட்டினியா ஒரு 2 லெவல்ஸ் அப்கிரேட் மாதிரி இருக்கான். அது வந்து விட்டினியாவோட லெவல்ல சொல்லுது. ஏன்னா வெராட்டியே ஒரு மான்ஸ்டர் பிளேயர் வேர்ல்ட் அவன், கிளாஸ். கரெக்ட். வேர்ல்ட் கிளாஸ். ஸோ ஷவுட் அவுட் டு விட்டினியா as well. உனக்கு வேற யாராவது சைனிங்ஸ், எனக்கு சூப்பர் எனக்கு சைனிங்ஸ் அந்த மாதிரி கூட? எனக்கு சைனிங்ஸை விட இன்னொருத்தன் ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரம் த ஆஷஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டாங்கிறது கிராவன் பர்த் சொல்லலாம். ஏன்னா அயாக்ஸோட கிராவன் பர்த் எப்படி இருந்தா, பெயின்ல போய் பெஞ்ச் வார்மர், அட் லிவர்பூல் அண்டர் கிளாப் பெஞ்ச் வார்மர், அங்கிருந்து கைசேடோ அண்ட் ரைஸோட போட்டி போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான மிட்ஃபீல்ட், வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் லிவர்பூல்ஸ் ட்ரோஃபி. லிவர்பூல்ஸ் டைட்டில் கண்டிப்பா. யா. ஸோ கிராவன் பர்ச் மேபி. குவாரா பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா ஜான்வரியில வந்தான், பிக் கண்டிப்பாடா. மணி சைனிங், அனதர் 70 மில்லியன் சைனிங் நினைக்கிறேன். என்ன நினைக்கிற நீ? அகைன் அனதர் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லிவர்பூல். ஏன்னா லாஸ்ட் சீசனோட ஸ்டார்டிங்ல குவாராவோட ஏஜென்ட் லிவர்பூலுக்கு ஆஃபர் பண்ணான், நம்ம வாங்கல. ஸோ ஜான்ல நாப்போலியில இருந்து அவன் போயிட்டான். Correct. இன்ஸ்ட்ருமெண்டல் ரா போட்டு பிரிச்சு எடுத்தான்டா. எனக்கு என்னன்னா குவாராவோட ஹைப், அவன் வந்து ஏன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி சீசன் வந்துட்டு அவனும் ஓசிமோனும் சும்மா போட்டு பிரிச்சு எடுத்தானுங்க. Correct. லாஸ்ட் சீசன் குவாராவோட நம்பர் பயங்கரமா டிராப் ஆயிடுச்சு. இல்ல அவன் பினிஷ்டு அந்த மாதிரி சொன்னாங்க. நிறைய கிளப்ஸ் எடுக்கல. பிஎஸ்சி ட்ரஸ்டட் இன், அண்ட் அதுக்கு வந்து அவன் பிஎஸ்சிக்கு வந்து அவன் கண்டிப்பா 3 டைம்ஸ் அவன் ரீபே பண்ணிட்டான். ஏன்னா அன்பிளேபிளா இருந்தான்டா எனக்கு குவாரா வந்து. ஒரு ஐயோ, அந்த ஆமா. எஸ்பெஷலி அந்த ஒரு ஃபெப் மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு தொடவே முடியலன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தான்டா. ஸோ ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு குவாரட்ஸ் கைலா, கரெக்டா? அது குவாரானே வச்சுப்போம் நம்ம. குவாரா வச்சுக்கோ அப்படின்னு. சரி, ஷவுட் அவுட் டு தம். வேற யாராவது உனக்கு தோன்றாங்களா? எனக்கு வந்து டக்குன்னு தியாகோ சில்வா மண்டையில வந்துட்டு போறான். ம். இந்த வே தட் ரொம்ப ஹி நாள் கழிச்சு லெட் பார்த்த மாதிரியா, மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஷவுட் அவுட் டு தியாகோ சில்வா. ஸோ வேற ஏதாவது எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்டனா, நம்ம வந்து அந்த பிஎஸ்ஜி லைனப்பே சொல்லி ஆகணும். ஆனா கரெக்ட். ஹக்கிமி had a வெரி குட் இயர், நூனோ மெண்டிஸ் had a வெரி குட் இயர், ஹவோ நெவிஸ், ஃபேபியன் ஃபேபியன் ரூயிஸ் ரூயிஸ். எல்லாருமே நல்லா ஆடினானுங்கடா. ஸோ அந்த என்டையர் பிஎஸ்ஜி டீமே சொல்லிட்டோம். எனி ஸ்பெசிபிக் பிளேயர்ஸ் யூ ஃபெல்ட் லைக், இது நம்ம இதுக்கு வந்துருவோம். யார் அண்டர்வெல்மிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, டீமாவும் சரி பிளேயர்ஸாவும் சரி, ஆர் ப்ராப்ளம்ஸ், இன்ஜுரிஸ், ஆர் ஃபிளாப் ஆஃப் தி இயர் அப்படின்ற மாதிரி உனக்கு யார் ஃபீல் ஆகுது? ஃப்ளாப் ஆஃப் த இயர் அப்படின்னா, ஓகே, நான் நான் வந்து எல்லா வீடியோலயும் யுனைடெட் மேல வன்மம் கொட்டுற மாதிரி இருக்கும். ஆனா போன சீசன் தே ஹேட் அ சான்ஸ் டு ரிவைவ். ஒரு யுனைடெட் ஹிட் அ நியூ லோ வென் தே லாஸ்ட் டு டாட்டனம். ஏன்னா ஒரு யூரோப்பியன் பெடிகிரி எவ்வளோ, யுனைடெட் ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிளப், ஃபுட்பால் கிளப்ஸ் இன் த வேர்ல்ட். ஆமா. They were going through a bad run, but they played against a very very poor Tottenham Hotspurs. Injury, full injury ஆன ஸ்குவாடு. அதுல போய் தோத்து, அது வந்து ஐ ஃபெல்ட் தேர் யுனைடெட் ஹிட் அ நியூ லோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. யுனைடெட் வேற மேஜர் டிசப்பாயின்மெண்ட் லாஸ்ட் சீசன். திஸ் சீசன் தே ஆர் டூயிங் பெட்டர், பட் 2025 ஆன் த ஹோல் நீ பார்த்தனா மேபி யுனைடெட் குட் ஹவ் டன் வெல் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமாடா. எனக்கு என்னன்னா, நம்ம உனக்கே தெரியும், நம்ம ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒன் ஆஃப் த அரகண்ட் ஃபேன் பேசஸ் யாருன்னா யுனைடெட் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஜெயிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட உன்னால பேசக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் தான் அவங்க. ஏன்னா அவங்க கிளப் வந்து அவ்வளோ ஒரு ஹியூஜான கிளப். அந்த கிளப் 15th முடிக்கிறாங்க இன் மாடர்ன் பிரீமியர் லீக் ஏரான்றது லோவஸ்ட் ஆஃப் லோஸ். நிறைய பேர் அதை வந்து அப்படியே பிரஷ் பண்ணிட்டாங்க அதை பத்தி பேசாம. பட் இங்க வந்து திருப்பி அதை பத்தி பேசி அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் 15th இஸ் வெரி வெரி புவர் ஃபார் அ மேசிவ் கிளப் லைக் யுனைடெட்.
ஆனா அது ஃபிளிப் சைடு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு 3 சீசன் கழிச்சு ஒரு டைட்டில் அவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், அது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஒரு ஃபாலன் ஜெயண்ட் அப்சல்யூட்லி. நாங்க 15வது பிளேஸ்ல இருந்தோம். அங்க இருந்து நாங்க வந்து திரும்பி பிரிக் பை பிரிக் ஏன்னா அலெக்ஸ் பெர்குசன் யுனைட்டட வந்து டேக் ஓவர் பண்ணும்போது தேவர் இன் ரெலகேஷன் பேட்டில் இஃப் ஐ அம் ரைட். கரெக்ட். கரெக்ட்டா? கரெக்ட், 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 அவங்க வந்து கரெக்ட், கரெக்ட். ரெலகேஷன் பேட்டில் தான் இருந்தாங்க. சோ அங்க இருந்து தே பில்ட் அ லெகசி. சோ இங்க 15வது பிளேஸ்ல இருந்து அடுத்த ஒரு 5, 6 வருஷத்துல இஃப் தே அகைன் பில்ட் அ லெகசினா, நீ மார்ல தட்டிட்டு சொல்லலாம், "டேய் நாங்க கீழ விழுந்தோம், பட் லுக் வேர் வி ஆர் நவ்" அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாப்போம் அமோரியம் அண்ட் யுனைடெட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயர்ஸ் உனக்கு யாராவது தோணுச்சா? தி அண்டர் பெர்ஃபார்ம்ட் அப்படின்ற மாரி. ஆர் பிளேயர்ஸ் நியூ இல்ல. சைனிங்ஸ் எது வேணா சொல்லலாம். மேபி ரியல் மேட்ரிட் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண மாரி இல்லையா? ரியல் முக்கியமான மேட்ரிட் பாயிண்ட்ட குடுத்த ட்ரோஃபிலெஸ். பாத்தியா? இந்த இயரோட பிக்கெஸ்ட் அண்டர்லைங் ஸ்டார்ட்டே வந்துட்டு ரியல் மேட்ரிட் அண்ட் மான்செஸ்டர் சிட்டி டிராஃபிலெஸ்ஸா போனது தான்டா. ஏன்னா எம்பாப்பே வாங்கினது பிறகு வந்துட்டு நம்ம வந்து சென்னை 28 ஜெய் வந்து அழுவான் பாத்திருக்கியா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் 2 பேருமே அழுது என்டையர் உலகமே அழுதுட்டு இருந்துச்சு. கரெக்ட். பட் ஸ்டில் அகைன் இட் ப்ரூவ்ஸ் தட் நீ என்னதான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் வாங்கினாலுமே வந்து டீம் டீம் தான் அப்படின்றது தான். ஃபுட்பால் இஸ் டீம் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த சீசன் எப்படி பாக்குறேன்னா, இன்னும் அவங்க ரியல் மேட்ரிட் ஷாம்பிள்ஸ்ல தான் போற மாதிரி இருக்காங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? இது இப்ப கூட நேத்து நீ போஸ்ட் போட்டிருந்த தேர் இஸ் பேக் ரூம் ஸ்டாஃப்குள்ளேயே ரியல் மேட்ரிட் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் வந்துருச்சு. நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நல்ல என்வாயர்மெண்ட் இல்லைன்னா நல்ல டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பர் தான் ஆஃப் அ கிளப். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஐ திங்க் தே ஷுட் கெட் த பேக் ரூம் ஸ்டாஃப் டுகெதர். ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு லாஸ் ஆனா பிரஸ்ல வந்து ஜாபி அலான்சோ வந்து இட்ஸ் டைம் டு ஃபயர் ஜாபி அலான்சோன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்ல இருந்து எப்படி வெளில வந்து ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் கோயிங் டு பி பேக். இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப கீழெல்லாம் போல, பட் ரியல் மேட்ரிட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. கடைசி ஒரு சின்ன செக்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். சைனிங்ஸ் ஆஃப் த சீசன், பிளேயர்ஸ் யூ இம்ப்ரெஸ் த மோஸ்ட் அப்படின்னா நம்ம ஆப்வியஸா பெரிய பெரிய பிளேயர் தான் பேசுறோம். ஏதாவது ஒரு சின்ன பிளேயர் இவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணான்டா, நான் 2026ல அவன் எப்படி விளையாடுறான்னு பாக்கிறதுக்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி உனக்கு யாரே தோணுது? ஏ எனக்கு வந்து இந்த 2025ல அட்லீஸ்ட் நான் ஜூன்ல இருந்து ஃபாலோ பண்ணதுல இருந்து இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல ஆண்டர்சன் இருக்கான். எலியட் ஆண்டர்சன். எலியட் ஆண்டர்சன். He moved from Newcastle. Newcastle didn't want to sell him, but he wanted to move இந்த வேர்ல்ட் கப் இயர்ல எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுனால he made a move. ஃபினாமினலா விளையாட்டுருக்கான். இன்ஃபேக்ட் எல்லாருமே யுனைடெட் கூட லிங்க் ஆயிட்டு இருக்கான், லிவர்பூலோட லிங்க் ஆயிட்டு இருக்கான். எல்லா டாப் 6 கிளப்போடமே அவன் லிங்க் ஆயிட்டு இருக்கான் ஆக்சுவலா. ஏன்னா ஸோ ஃபெனாமினல் ஸ்டாட்ஸ். ஏன்னா அவன் ஒரு நியூ கேசல் யூத், பட் ஹி புட் த கண்ட்ரி அபவ் ஹிஸ் கிளப். அண்ட் நான் வந்து கண்டினியூஸா விளையாடி நான் வந்து வேர்ல்ட் கப் போகணும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பேயிங் ஆஃப். இங்கிலாந்து ஸ்குவாட்லயும் வந்து ரிசர்வ் ஸ்குவாடுக்கு வந்துட்டான். ஐ திங்க் ஃபார் த வேர்ல்ட் கப் இஃப் ஹி கண்டினியூஸ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ், வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா ஒரு 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 அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல இருப்பான். நாட் அ ஸ்டார்டர், மேபி. தான் இருக்கான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்கன் ராஜர்ஸ் தான். தெரியாத பேர் இல்ல. ஆப்வியஸா பிரீமியர் லீக் பாக்குற எல்லாருக்குமே அவன் தெரிஞ்ச பேர் தான். சிட்டி கிராஜுவேட். சோ எனக்கு என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவனோட சீலிங் வந்துட்டு இட்ஸ் வெரி ஹை. ஸோ அவன் இன்னும் எவ்வளவு டெவலப் ஆக போறான், ஏன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய கிளப் போக போறான். ஐ திங்க் லிவர்பூலே திருப்பி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் பயங்கரமா லிங்க் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ ஐம் ரியலி ரியலி எக்ஸைட்டட் டு சி வேர் மார்கன் ராஜர்ஸ் கோஸ். அண்ட் 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 முக்கியமா இன்னொரு பேர் யாருன்னா பெட்ரிடா. சொல்லி ஆகணும்டா. அதான் வந்து அந்த பார்சிலோனா ஹெரிட்டேஜ்னு ஒரு மேட்டர் ஒன்னு இருக்குல்ல. அது கரெக்ட், வந்து பெட்ரி ஆடும்போது வந்து அப்படிதான் இருக்கு. அந்த மெஜிஷியன்ன்ற வார்த்தை நம்ம வந்து யாருக்கும் ஈஸியா நம்ம சொல்ல மாட்டோம். பட் வே கரெக்ட், தட் கரெக்ட், கரெக்ட். அவன் அந்த ஸ்ட்ரிங்ஸ் புல் பண்றது பிட்ச்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ பெட்ரி எங்க முடிக்கிறான் அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் எதாவது மார்க் விட்டுட்டோமா மார்க் முக்கியமான மொமெண்ட்ஸ்? மார்க் கேஹியும் ஒரு இம்பார்ட்டன்டான மெம்பர். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் கண்டிப்பா. கேப்டன், இங்கிலாந்து ரெகுலர் இப்போ. ஸோ ஷவுட் அவுட் டு ஹிம் ஆஸ் வெல். ஆஹ் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு 2025ஓட நாங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மூமெண்ட்ஸ். நிறைய மேஜர் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் பேசியிருக்கோம். சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எங்களால பேச முடியல. ஸோ கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க, நாங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய நடந்துச்சு, இல்ல இல்ல ரொனால்டோ சாரி ரிலேட்டடாவும் நிறைய சாரி நடந்துச்சு. இன்னும் ஒரு விஷயம். ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் அ ட்ரிபியூட் டு ஜோட்டா, ஹூ ட்ராஜிக்கலி லாஸ்ட் திஸ் லைஃப் திஸ் இயர். ஸோ ஆர்ஐபி பிரதர், நம்பர் 20. கண்டிப்பாடா. அது நம்ம நான் ஜோட்டா பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம் தான் நம்ம யோசிச்சேன். பட் எனக்கு அது ரைட்டா ஃபீல் ஆகல. அது ஒரு கரெக்ட். போட்டுட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் அதுக்கு ஓபன் பண்ணிட்டு அது மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ அதனால வந்துட்டு அதை நாங்க போடல. எனிவே
ஆர்ஐபி தியாகோ ஜோட்டா. அந்த லாஸ்ட்ல இருந்து இன்னும் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து ரெக்கவர் ஆயிட்டு தான் இருக்காங்க. கிளப்பாவே லிவர்பூலா ரெக்கவர் ஆயிட்டு தான் இருக்கு. த வே தட் 20th Absolutely. மினிட்ல இந்த சீசன் எல்லா மேட்ச்லயும் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து ஜோட்டாவோட பேரை பாடுறதுல இருந்தே தெரியும். தட் ஃபீலிங் இஸ் ஸ்டில் ஷோர் அமாங் ஃபுட்பால் ஃபேன்ஸ். லிவர்பூல் ஃபேன்ஸ் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கே அது ஒரு பெரிய இதுதான். ஏன்னா ரீசெண்டா ஒரு அந்த FIFA டோர்னமெண்ட்ஸ்ல நடக்கும்ல. அது அது பத்தின வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது தியாகோ ஜோட்டா தான். ஏன்னா தியாகோ ஜோட்டாவோட பயோவே என்ன இருக்கும்னா ஃபுட்பாலர்னு இருக்காது, கேமர்னு தான் இருக்கும். கேமன் ஸோ இருக்கும். சச் கரெக்ட். அ சச் அ ஸ்வீட் பர்சன் இந்த இயர் வந்து நம்ம லாஸ் பண்ணிருக்கோம். அவன் மட்டும் நிறைய சின்ன சின்ன தியாகோ ஜோட்டா பத்தி பேசும்போது நிறைய சின்ன சின்ன அகாடமி கிராஜுவேட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லைஃப் இஸ் அன்சர்டைன். இந்த இயர் எண்ட்ல வந்துட்டு வீடியோ ரொம்ப எமோஷனலா முடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. தியாகோ ஜோட்டா பத்தி ஆரம்பிச்சதுனால பேசலாம். ஸோ இயர் எண்ட், புது இயர் வரப்போகுது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு நியூ திங்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் எங்க ரொம்ப நாள் டச்ல இல்லாத பீப்புள் தட் யூ வாண்ட் டு ஓப்பன் அப்னா போய் பேசுங்க. லைஃப் இஸ் ஷார்ட். இந்த வீடியோவும் ஷார்ட்டா தான் இருக்கும்னு நினைச்சோம், பட் லாங்கா போயிடுச்சு. ஷவுட் அவுட் டு எவ்ரி ஒன் ஹூ ஆர் ஸ்டில் தேர் அவுட் தேர் ஸ்ட்ரகிளிங் அண்ட் லிவிங் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பால் பி சைலஸ் ஃப்ரம் ராகுல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றவங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.